நமஸ்காரம். உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி ஒரு பொடி பண்ணி காமிக்க போகிறேன். அது பாகக்காயில் பண்ண போகிறேன். வாங்க, அதுக்கு என்னென்ன சாமான் வேணும்னு சொல்கிறேன். இந்த பொடி சாதத்துலேயும் சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு வாரம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அது அவ்வளோவா நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது தினமுமே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு பண்ணுற விதமும் சாமான்களும் காமிக்கிறேன். வாங்க. பாகக்காய் பொடிக்கு தேவையான சாமான்கள்: 2 பாகக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வச்சுருக்கேன், 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, 4 ஸ்பூனு துவரம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி வச்சுருக்கேன், பெருங்காயம், உப்பு வச்சுருக்கேன். பாகக்காய் பொடிக்கு இது பாருங்கள், இந்த மாதிரி பாகக்காய் பொடியை துருவி வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் தயிர் குத்துறேன். கசப்பு அடிக்கும், கசப்பாக இருக்கும், பரவாயில்லைங்கிறவா தயிர் வேண்டாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன். இதுக்கு உப்பு போடுறேன். இதெல்லாம் பிசிறி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வரேன். இது ஊறினதுக்கப்புறம் இது பொடி பண்ணுறதை காமிக்கிறேன். மாதிரி ஊற வச்சுக்கிறேன். இப்போ பாகக்காய் பொடிக்கு வறுக்க போகிறோம். வறுக்கிறதுல உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் மறந்துட்டேன் நான் சொல்ல. காஞ்ச மிளகாவும் ஒரு 3 போட்டிருக்கேன். புளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுக்கணும். சொட்டு எண்ணெய் விட்டு வாணலியில் வச்சுருக்கேன். வாணலியில் எண்ணெய் விட்டு 3 மிளகாய் போட்டிருக்கேன். முதல்ல மிளகாயை வறுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிறேன். துவரம்பருப்பு போட்டுக்கிறேன். இது கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். இது மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டேன். இதை எடுத்துட்டு அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுபடட்டும், அப்புறம் நல்லா போடலாம். அடுத்தது இதை பாருங்கள், உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்துட்டு கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை வறுத்துட்டேன். இதுலேயே பெருங்காயம் போடுறேன். பெருங்காயம் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் 2 உடைச்சி போடுறேன். புளியும் இதுலேயே போட்டு ஒரு சூடு பண்ணிக்கலாம். பிச்சு போட்டுக்கோங்க, ஏன்னா மிக்சியில் மாட்டிக்கும். நீங்கள் சூடு பண்ணிவிட்டு உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் போட்டுடுறேன். இதெல்லாம் ஆறட்டும். அரைச்சி உங்களுக்கு பொடி காமிக்கிறேன். பாகக்காய் பொடிக்கு வறுத்த சாமான்கள்லாம் பொடிச்சு கொண்டு வச்சுட்டுருக்கேன். குறைன்னு அரைச்சிக்கணும். இது பாகக்காய் துருவி, உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு தயிர் போட்டு கலந்து வச்சுருக்கேன். வேணுங்கிறவா தயிர் குத்திக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ பாணலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு இதை புழிஞ்சு போட போகிறேன். கடுகு வெடிக்கட்டும். பாவக்காய் நம்ம போட்டது நல்லா வதங்கி எடுத்து பாருங்கள். இப்போ இந்த பொடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், குறைன்னு பொடிச்சு வச்சுருக்கேன். இதையும் அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். வதக்கிட்டால் உங்களுக்கு பாகக்காய் பொடி ரெடி. இப்படி தான் உதிராக வரும். நெய் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், எண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வேறு சப்பாத்தி கிப்பாத்திக்கு கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். நீங்கள்
பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.